கன்னி வாய மூடுனா எல்லாமே மாறும். கன்னிராசிக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வரப்போகுது தொடர்ந்து பார்க்கலாமா? வாங்க. நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க மக்களை. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு எங்களை சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு எங்களோட சேனலோட க்ரோத் நல்லாவே இருக்கும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். கன்னி காலச்சக்கரத்துடைய 6வது ராசி. அதாவது தன்னுடைய பேச்சாலையும் தன்னுடைய அறிவாலையும் எல்லோரையும் சொக்கி இழுக்கக்கூடியவங்க தான் கன்னி. இப்படிப்பட்ட கன்னியே நான் இந்த மாதம் கொஞ்சம் வாயை முடிட்டிடுங்க, பிரச்சனையை கிளப்பிக்காதீங்க, நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னா அப்ப மாத கிரகம் எப்படி இருக்கு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு ராசியில இருந்து 6ஆம் இடத்துல ராகு. ஓகேவா? 6ஆம் இடம் என்பது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன். இந்த வீட்டுல ராகு இருக்கும்போது நிச்சயமாக கன்னிராசிக்கார நேயர்கள் கடந்த ஒரு 3-4 வருஷமாவே நோயாலையும் எதிரியாலையும் மறைமுகமான எதிரி, அதாவது எதிரி நேரா நம்ம கிட்ட மோதனா கூட பரவாயில்ல, அப்படியே தொலைய மாட்டானுங்க. எவன் எங்கெந்த அடிக்கிறான், எந்த பாம்பு எந்த பொந்துல இருக்கு, அந்த அளவு கன்னிராசியில இருக்கவங்க என்னன்னே புரியாத அளவுக்கு எதிரி ஸ்தானமானது வலிமையா இருக்கு. 2 வருஷம் 3 வருஷம் வச்சுக்கோங்க. ஸோ 6ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் என்ன, மறைமுக எதிரி கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எப்பன்னா டிசம்பர் வரைக்கும். ஏன்னா இந்த டிசம்பர் வரைக்கும் இந்த ராகுக்கு இதோட டிரான்சிட் மாற போறது இல்லை. ஸோ இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் மறைமுக எதிரிகள் உங்களை தாக்குறதுக்கு, அதாவது தொழில் ரீதியா உங்க வளர்ச்சியை தடுக்கிறது, உங்களை யாராவது விட்டு வச்சு வேவு பார்க்கறது, நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு போட்டியா ஒண்ணு பண்றது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா நீங்க இருந்துக்கணும். அடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான். சனி உங்களைத்தான் பார்ப்பேன்னு பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு வேற எந்த ராசியும் பிடிக்காது, எனக்கு கன்னி ராசி தான் பிடிக்கும், அதான் நேரா தான் பார்ப்பேன், ரைட்டு லெஃப்ட் தான் நான் வேணாம், நேரா பார்க்குறேன்னு பார்த்துருக்காரு. இருந்தாலும் நமக்கு சனி நல்லவர் தாங்க, எடுக்க மாட்டாரு. சனி நல்லவர் தான் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்து 9ஆம் இடம் செவ்வாய். 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல செவ்வாய், 10ல தொழில தான் இப்போ குரு. 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல புதன் போய் உட்கார்ந்துருக்காரு உங்களுக்கு இந்த மாதம். 11ஆம் இடத்துல குருவும் சூரியனும், 12ஆம் இடத்துல கேது சுக்கிரன். இந்த மாதத்துல பாருங்க, இந்த குரு, இந்த சூரியன், கேது, சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுமே ஒரு மாதிரி அப்படியே க்ளோஸ் கன்ஜங்ஷனுக்குள்ள வர்றாங்க. ரொம்ப டிகிரி வைஸ் ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கரியர்ல எனக்கு தெரிஞ்ச நீங்க வேலைக்கு போங்க வாங்க, யார்கிட்டயும் எதுவும் பெருசா பேசிக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருந்துக்கோங்க. அதனாலதான் நான் அப்படி ஒரு தம்ப்நெயில் உங்களுக்கு செட் பண்ணேன். ஏன்னா நீங்க எவ்வளவு தூரம் பேசுறீங்களோ அவ்வளவு தூரம் வம்பையும் பிரச்சனையும் விலை கொடுத்துதான் வாங்குவீங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, யார் எப்படி போனா என்ன, அதுக்காக கண்டுக்க கூடாதுன்னு இல்லை. ஏன்னா இந்த மாதம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இந்த மாதத்துல சனி வக்ர பயிற்சி ஆகுறாரு, அது ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு புதனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வக்ரமாகும். ஸோ இத்தனை கிரகங்கள் வக்ரம் ஆகும்போது அதோட பலன் கொஞ்சம் தாக்கமும் அதிகமாவே இருக்கும். ஸோ எங்க பேசணுமோ அங்க பேசுங்க, எங்க உங்க நிதானத்தை சில நேரம் புதன் மாதிரி பேசுங்க, சில நேரம் சனி மாதிரி நிதானத்தை நீங்க கடைபிடிங்க. இது ரெண்டுத்தையும் நீங்க சரியா பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு கரியர்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏதாவது டிரான்ஸ்பருக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது ஃபாரின் டிராவல். ஏன்னா 12ஆம் இடத்துல கேது சுக்கிரன் வேற இந்த மாதம் இருக்கு. ஸோ 12ஆம் இடம் ரொம்ப ஆக்டிவா இருக்கு இந்த மாதம். ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம் பீரியட்ல நிச்சயமா ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகள், ஃபாரின் சான்சஸ், ஏதாவது ஒரு முக்கிய மாற்றங்கள், இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபாரின்ல இருக்கவங்க இங்கே வரணும் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இன்கேஸ் என்னோட பேரண்ட்ஸ் ஃபாரின்ல இருக்காங்கங்க, அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வர முடியுமா, இந்தியா வர முடியுமா, செட்டில் ஆக முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 12ஆம் இடம் எப்பெல்லாம் ஆக்டிவா இருக்கோ அப்பெல்லாம் ஏதோ ஒரு ஃபாரின் தொடர்பு நமக்கு நிச்சயமா வரும். செட்டில்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அடுத்து மேரேஜ்லாம் எப்படி இருக்க போகுது? கன்னிராசிக்கு பிரச்சனையே ரிலேஷன்ஷிப் தான்ப்பா, வேற எங்கதான் சனி கைய வைக்கிறாரு. மிதுனத்துக்கு தொழில கைய வச்சாருன்னா நம்ம கன்னிக்கு ரிலேஷன்ஷிப்ல மட்டும்தான் கைய வைப்பாரு.
ஸோ அதுவும் சனி இப்போ வக்கரமா போயிட்டு இருக்காரு. இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் வக்கரமாயி உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நீங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா இருப்பீங்க. ஆல்ரெடி நீங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளா குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் எடுத்து பாக்குறது நீங்க ஒரு ஆள் தான். சுமை தாங்கி எல்லாம் தாங்கியும் நீங்க தான். இருந்தாலும் இந்த மாதம் கூடுதலான ஒரு பொறுப்பு வந்து உங்களுக்கு வரும். குடும்ப உறுப்பினர்களை யாராவது புதுசா வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அம்மா அப்பா வந்து வீட்டுல வந்து நான் ஒரு 2 மாசம் இருந்துட்டு போறேன்ப்பா, 1 மாசம் இருந்துட்டு போறேன்ப்பா அப்படின் போது அவங்களுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது, அவங்களுக்காக செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதம் கொஞ்சம் ஸ்பெண்டிங், கொஞ்சம் செலவுகள் வந்து வைக்கக்கூடிய ஒரு மாதம் தான். ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்பெண்டிங் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான். மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கா? சில பேருக்கு ஒரு டவுட் வரும், மேடம் வக்ர சனியில நாங்க திருமணம் பண்ணலாமா, பண்ண முடியுமா, வாய்ப்பு இருக்கா, ஏதாவது பிரச்சனை கிச்சனை வந்து டைவர்ஸ் ஆகி 3 மாசத்துல போயிடுவாளா, இல்ல 3 மாசத்துல அவன் விட்டுட்டு போயிடுவானா? ஏன்னா இந்த வக்ர சனி வந்து நெக்ஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸுக்கு இருக்கு. டிசம்பர் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வக்ர சனி காலகட்டம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு நவம்பர் மேல இருந்து பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டாம்னு நான் சொல்லல. சுய ஜாதகத்துல தசாபுக்திகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சுன்னா ஓகே. இல்லைன்னா யூ கேன் கோ ஆஃப்டர் நவம்பர். அந்த வக்ர காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க டெஃபினட்டா நீங்க வந்து பண்ணிக்கலாம். மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே நல்லா ஒரு பிரைட்டா இருக்கு. சரி, எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, நல்லா இருக்கா, ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா எங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 5ஆம் இடத்தோட அதிபன் வந்து உங்களுக்கு சனி பகவான். அவர் இப்போ உங்களுக்கு வந்து 7ல இருக்காரு. 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்காரு. ஸோ ஸ்லோவா முடிவு பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, நிதானமா இருங்க, பொறுமை. ஏன்னா சனின்னு அந்த இடத்துல நம்ம வந்துட்டாலே செவ்வாய் மாதிரி வேகமா இருக்க முடியாது. நிதானம், பொறுமையை தான் கடைபிடிக்கும். இயல்பாவே வந்து கன்னி வந்து ரொம்ப கால்குலேட். உங்க வீட்டுல ஒரு கன்னிராசிக்கார குழந்தை இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா பாருங்க, அது கால்குலேஷன்ஸ் போடும், ரொம்ப கால்குலேட்டிவா இருக்கும். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்கள்லாம் பேரண்ட்ஸ் நீங்க வந்து இந்த மாதம் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மாதம் தான். ரொம்ப நெகட்டிவிட்டி எல்லாம் கிடையாது. என்ன ஒண்ணு, சனி வக்ரம் ஆறதுனால கொஞ்சம் சில விஷயங்கள் தடைப்படும். பட் டெஃபினட்டா இன் அப்கமிங் ஓவர் 3-4 மந்த்ஸுக்கு அப்புறம் அதுவுமே லைட்டா அப்படியே சரியாயிட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேலன்ஸ்டா, ரொம்ப பொறுமையா, நிதானமா போகக்கூடிய ஒரு மாதம். அதுவும் 15க்கு மேல உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. மொத்தத்துல நீங்க பேச வேண்டிய இடத்துல பேசுங்க. இந்த மாதம் பேச வேண்டிய இடத்துல கொஞ்சம் அமைதியை மட்டும் நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா எக்ஸலண்டா இருக்க போது, நல்லதே நடக்கும். உங்களுக்கு சிம்மராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.